Seas Ministries. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கோ சீஸ் மினிஸ்ட்ரீஸ் மூலமாக ஒவ்வொரு நாளும் தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த 11வது மாதத்தில் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் என்றென்றும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. இந்த வருடத்தின் முதல் 10 மாதங்களை கடந்து 11வது மாதத்திற்குள் பிரவேசிக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இன்றளவும் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்தி வருகிறார். இனியும் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நாம் எந்த அளவுக்கு நம்பி வருகிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய பலனை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்போகிறோம். அநேக தீங்குகள், வித்தியாசமான சூழ்நிலைகள், பிரச்சனைகள், தேவைகள் என்று எது நம்மை நெருக்கி வந்தாலும் நாம் அவை எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே ஜெயிக்க போகிறோம். இதை விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையை நம்பி அவருடைய இரக்கத்தையும் சமாதானத்தையும் பெற்று நாம் ஆசீர்வாதமாய் வாழ தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் தாமே நம்மையும் நம் குடும்பங்களையும் இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான காட் கோ சீஸ் மினிஸ்ட்ரியினுடைய நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த மாதத்தில் இந்த நாளின் இந்த காலை நேரம் உங்களோடு கூட தேவனுடைய செய்தியை கொண்டு வரும்படியாய் இந்த அடிமைக்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக காட் கோ சீஸ் மினிஸ்ட்ரிக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய டைரக்டருக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மட்டும் இந்த ஊழியத்தை தேவன் தாங்கி கிருபையாய் நடத்தி வருகிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊழியர்கள் மூலமாக இந்த காலை நேரங்களில் உங்களோடு பேச கர்த்தர் திறந்திருக்கிற இந்த திறந்த வாசலுக்காக ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தர் இந்த ஊழியத்தின் மூலம் பெரிய பெரிய காரியங்களை செய்தவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த செய்வாராக. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அந்த நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்தை ஆண்டவர் நமக்கு அதிகமாய் கூடுதலாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலும் தொடர்ந்து உங்களை நடத்தட்டும். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நேரத்தில் சில நிமிடங்கள் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 9, 10 வசனங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 9, 10 வசனங்கள் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கைபோடுவது இல்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். நீ பயப்படாமல் பேசு, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாத, ஆமேன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த சூழ்நிலையை நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு
தேவ கிருபையினால் கடந்து போகிறார். அதற்கு முன்பாக அத்தேனே பட்டணத்தில் ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்கள் அந்த பட்டணத்தில் செய்தார். கொரிந்துவில் வந்து தேவனுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை பேசும் பொழுது, ஆமே சோத்திரம், அவர்கள் அந்த ஜனங்கள் ஆமே எதிர்த்து நின்று தூசித்த போது என்று சொல்லி 6ஆம் வசனம். ஆமேன். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ஓய்வு நாள் தோறும் ஜபாலயத்தில் சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னார். தேவனுடைய வார்த்தைகளை தேவாலயத்தில் பவுலடியார்கள் கொண்டு சென்றார்கள். கிரேக்கரும் யூதர்களும் அங்கே இருந்தார்கள். அதை பிடிக்காதவர்கள் அதை எதிர்த்து நின்று தூசித்த போது அங்கே பிரச்சனை உண்டு பண்ணுகிறாங்க. தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு பிடிக்கலை, பவுல் பேசின காரியம் அவங்களுக்கு பிடிக்கலை. எப்பொழுதுமே தேவனுடைய சத்தியத்தை சொல்லும்போது சத்துருவுக்கு அது பிடிக்காது. அந்த சூழ்நிலையில் தான் கர்த்தர் அவரோடு பேசுகிறாரு. தரிசனமாகி ராத்திரியில், நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, பயப்படாதே. அப்போ இந்த வார்த்தை அங்கே வர காரணம், தேவனுடைய மனுஷனாகிய பவுலுக்குள்ளே ஒரு பயம் இருந்திருக்கு. அதனால் ஆண்டவர் அவரோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். நீ பேசு, நீ பயப்படாத என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாக, தேவன் தரிசனம் கொடுக்கிற தெய்வம், பேசும் தெய்வம், தரிசனமாகி பேசுகிறார். பவுலே, நீ பயப்படாத, இந்த யூதருக்கும் இந்த கிரேக்கருக்கும் இந்த சூழ்நிலையை கண்டு பயப்படாத. இங்கு ஒரு கடுமையான சூழ்நிலை, பவுல் எதிர்பார்த்ததை விட மேலான ஒரு சூழ்நிலை. அவர் எதிர்பார்க்கல இப்படி ஒரு சம்பவம் வரும். ஏன்னா அத்தேனே பட்டணத்தில் கர்த்தர் அவருடைய வார்த்தையின் மூலம் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். இங்கே எதிர்ப்பு வருகிறது. அப்போ இப்படி ஒரு சூழ்நிலை அவர் ஃபேஸ் பண்ணுறார். அந்த சூழ்நிலையில் அவர் கொஞ்சம் பாரத்தோடு இருக்கும்போது, இப்படி ஒரு சூழ்நிலை, கர்த்தருடைய வார்த்தையை பேச முடியலை, நான் ஆண்டவருக்காக செய்ய நினைக்கிறேன், செய்ய முடியலை, ஓட நினைக்கிறேன், ஓட முடியலை, என்னுடைய சூழ்நிலை வித்தியாசமாய் மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு இக்கட்டான ஒரு சிச்சுவேஷனில் அவர் இருக்கும்போது தேவன் அவரோடு பேசுகிறார். இந்த நல்ல காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகள் எதிராக இருக்கும். சூழ்நிலை எதிராக தான் இருக்கும். சூழ்நிலையை பார்த்தாலே நமக்கு பயம் வந்துடும். சிலருக்கு கடன் பாரம், லட்சக்கணக்கான கடன், கோடிக்கணக்கான கடன், ஆயிரக்கணக்கான கடன். இப்படி கடத்தில் அவர்கள் அதை நினைக்கும் போது, இது எப்படி நான் அடைப்பேன், என்னுடைய வருமானம் மிகவும் குறைவாக இருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய சோதர உழைப்பு பலன் குறைவாக இருக்கிறது, மீதி இல்லை, என்ன செய்வேன், செலவு வருமானத்துக்கு மிஞ்சி இருக்குது, அப்போ நான் எப்படி இந்த கடன் அடைக்க முடியும் என்று சொல்லி உள்ளத்துக்குள்ளே வேதனைப்பட்டு பயந்துட்டு இருப்பாங்க. மாதம் பிறக்க போது கடைக்காரர் வந்து கேட்பாங்க, இல்லை நான் டியூ அடைக்கணும், நான் இத்தனாம் தேதிக்குள்ளே டியூவை போட்டாகணும் அக்கௌண்ட்டில், நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன், ஒரு பயம். பிள்ளைகளை குறித்த பயம், பிள்ளைகள் படிப்புக்கான தேவைகள், பிள்ளைகளுடைய எதிர்காலம், பயம். நம்முடைய வீட்டை குறித்த, நம்முடைய ஊழியத்தை குறித்த பயம், பிள்ளைகளுடைய திருமணத்தை குறித்த பயம். என்ன செய்வேன், பயம் பயம் என்று சொல்லி சூழ்நிலைகளை பார்த்தாலே பயந்தான். சூழ்நிலை எதிராக தான் இருக்கும். சூழ்நிலை வனாந்தரம், பயந்தான், எப்படி போவேன். சூழ்நிலை பாருங்க, செங்கடல் எதிராக நிற்குது. சூழ்நிலை பாருங்க, எரியோ எதிராக நிற்குது. கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நீ கானானுக்குள்ளே போகணும், அது உனக்கு தான் சுதந்திரமாக தருவேன்னு. அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் அங்கே சூழ்நிலை எதிராக நிற்குது. சத்துரு எப்பவுமே தேவனுடைய திட்டங்களை நாம் செய்ய விடாதபடிக்கும், தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளாதபடிக்கும் அதை தடை பண்ணுவதும், அதிலே நாம் பின்வாங்க வைப்பதும், அதற்கு என்ன செய்யணுமோ அவன் நமக்கு குறுக்கே வந்து நிற்பான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இங்கே அழைக்கப்பட்ட தேவனுடைய தாசன் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க முடியலை, தேவ செயல், தேவ கிரியை அங்கே வெளிப்பட முடியலை. ஒரு அடைபட்ட வாதில் வருது, ஒரு பயங்கர எதிர்ப்பு வருது, அவர் பயப்படுறாரு. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ பயப்படாத என்று. பிரியமானவர்களே, வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த இடத்துலெல்லாம் தேவ பிள்ளைகள் பயப்பட்டார்களோ, சூழ்நிலையை கண்டு கலங்கினார்களோ, பிரச்சனையை கண்டு சோத்திரம் கவலைக்குள்ளே போனார்களோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் தரிசனமாகி சொல்லியிருக்கிற வார்த்தை, பயப்படாதே. நாம் பயந்தாலே மருத்துவத்தின்படி நம்முடைய சரீரத்தில் ஹல்லேலூயா சில பாய்சன்கள் ஆட்டோமேட்டிக்கலாக உருவாகி விடுமா.
நமக்கு சரீரத்தை கெடுக்கக்கூடிய சில விஷ என்சைம்கள் இந்த பயத்தினாலே சரீரத்தில் உருவாகிறது என்று மருத்துவ நிபுணர்களுடைய கண்டுபிடிப்பாக இருக்கிறது. பாருங்க, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு ஞானம் உள்ளவர். அப்படி ஞானத்துக்கு முன்பாக யாரால் நிற்க முடியும்? நாம் கெட்டு போகக்கூடாது, நம்முடைய சரீரம் கெட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. சரீரம் தேவன் தந்த அருமையான ஆலயம். அந்த ஆலயம் மகிமையாக இருக்கணும். நான் இப்படியே பயந்து இருந்தோமானா எந்த நன்மையும் சரீரத்திலிருந்து நாம் எதிர்பார்க்க முடியாது. சரீரம் பாதிக்கப்பட்டு போய்விடும், நம்முடைய ஆயுசு குறைக்கப்பட்டு போய்விடும், குறைந்து போய்விடும், சாத்தானுடைய திட்டம் நிறைவேறிடும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ பயப்படாத. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் எந்த பிரச்சனையினால பயத்தோடு காணப்படுகிறீங்களோ, இன்றைக்கு அந்த பயம் உங்களை விட்டு மாற அனுப்பும். இயேசு அந்த பயத்தை உங்களை விட்டு எடுத்து போடுவார். அல்லேலூயா. வியாதியை குறித்த பயம். எத்தனையோ மருத்துவமனைக்கு போயிட்டோம், எத்தனையோ மருத்துவர்களை வைத்தியர்களை பார்த்து மருந்து வாங்கி சாப்பிட்டாச்சு, எந்த பிரயோஜனமும் இல்லை. இனி விடுதலையே இல்லை என்று பலரும் சொல்லுவாங்க. இந்த நாட்கள் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கொண்டிருப்பாங்க. இந்த வியாதி வந்தவங்க யாரும் பிழைக்கலைன்னு நம்மக்கிட்ட வந்தே சொல்லிட்டு போவாங்க. பயப்படாதீங்க, உயிருள்ள தெய்வம் உங்களை சுகப்படுத்த வல்லவராக இருக்கிறார். நம்மக்கிட்ட வந்தே நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, இதில் இருந்து யாரும் பிழைச்சதாயிட்டு சரித்திரமே இல்லை, என்ன செய்ய, ஆண்டவர் தான் உனக்கு இறங்கணும்னு சொல்லும்போது நம்முடைய உள்ளத்துக்குள்ள ஒரு பயமும் வேதனையும் வந்துடும். ஐயோ, என் நிலைமை இப்படியா, என் வாழ்க்கை இப்படியா, முடிய போகுதா? கர்த்தர் சொல்லுகிறாரு, முடியலை, இனிமே தான் உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அல்லேலூயா. ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, ஒன்றை குறித்தும் பயப்படாதிருங்க. ஒன்றை குறித்தும் கடுகளவு கூட பயம் உங்களுக்குள்ள வராதபடி தைரியத்தோடு ஃபேஸ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நிற்கிறாரு. அல்லேலூயா. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? தாவீதை போல சொல்லணும், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியினால நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. இதை சொல்லுவீங்களா? ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி சொல்லுங்க. ஒரு பிரச்சனை உங்கள் நேரம் வருத சொல்லுங்க, இதுக்கு முன்னால் நான் நிற்கல, கர்த்தரை நிறுத்தி இருக்கிறேன், என்னை நடத்துகிற ஒரு தெய்வம் உண்டு, எனக்குள்ளே இருக்கிற தெய்வம் உண்டு. இந்த வியாதி படுக்கையை மாற்ற அவரால் முடியும். இந்த அல்லேலூயா கடன் சுமையை மாற்ற அவரால் முடியும். இந்த வியாபாரத்தை பெருக பண்ண அவரால் முடியும். இந்த பிள்ளையினுடைய காரியத்தை ஜெயமாக்க அவரால் முடியும். எந்த விஷயத்திலெல்லாம் இந்த உலகம் என்னை நிந்திக்குதோ அந்த நிந்தையை மாற்றி அமைக்க அவரால் முடியும். எந்தெந்த வார்த்தைகள் என் இருதயத்தை கிழித்து கொண்டிருக்கிறதோ, அம்புகளைப் போல ஊடுருகிறதோ, அதை முறித்தெறிய இந்த தெய்வத்தால் முடியும். நான் கர்த்தருடைய பிள்ளை, அவரை முன்னிறுத்தி இருக்கிறேன், அவரின் வலது வாரிசத்தில் இருக்கிறபடியினாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்று இந்த வார்த்தையை நீங்கள் சொன்ன உடனே பயத்தின் ஆவி எல்லாம் வெளியேறி ஓடி போயிடும். தேவன் சொல்லுகிறார் பாருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அவனை எதுக்கணும் இயேசுவின் நாமத்தினால. பயம் கொண்டு வர்றது பிசாசு, அது ஒரு ஆவி, பயத்தின் ஆவி. அந்த பயத்தின் ஆவி இந்த காலை வேளையில் உங்களை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்களானால் இப்போவுமே அது மாறும். அல்லேலூயா. வருமானம் கொஞ்சம் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசுவின் கரத்தில் அந்த வருமானத்தை கொடுங்க. கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க. அல்லேலூயா. கொஞ்சம்னு பயப்பட்டுட்டு இருக்கீங்களே, ஆண்டவர் நிரம்பி வழியை செய்வார். இந்த இடத்தை எப்படி வாங்க முடியும்? எத்தனையோ கோடி கேட்குறாங்க, எத்தனை லட்சம் கேட்குறாங்க. பயப்படாதீங்க. நீங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவால் அது உங்களுக்கு வாங்கி தர முடியும். உங்கள் கையின் பிரயாசத்தில் அவர் அற்புதம் செய்வார். உங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது. இந்த பயம் இருந்தாலே நீங்கள் தேவனுக்காக நிற்க முடியாது, செபிக்க முடியாது. பயத்தினால சரீரத்தை கெடுத்து போடக்கூடிய விஷத்தன்மையுள்ள என்சைம் சரீரத்தில் சுரந்து வியாதியை கொண்டு வரும், மன உளைச்சலை கொண்டு வரும், நடுக்கத்தை கொண்டு வரும். எப்படி நீங்கள் ஆண்டவருக்காக ஓட முடியும்? ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாத, பேசு. ஹல்லேலூயா. பயப்படாத, ஜெபம் பண்ணு. பயப்படாத, பாடி துதி. நீ ஏன் பயப்பட போற? ஹல்லேலூயா. இதே பவுலும் சீலாவும் இதுக்கு முந்தின அதிகாரத்தில் நீங்கள் படித்து பாருங்க. சிறைச்சாலையில் காயப்பட்டு குற்றுகிறா, கைகால் கட்டப்பட்டு கால் தொழுமரத்தில் மாட்டப்பட்டு இருக்கிறது. பயந்தார்களா? சிறைச்சாலைக்குள்ள பல காவல்களுக்கு நடுவில் இருக்கிறாங்க. ராத்திரி பாடி துதிச்சாங்க. பயம் அப்போ இல்லை.
ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர்கள் மேலே இறங்கினாரு. அவங்க பாடி துதித்த போது என்னென்னலாம் உடையணுமோ உடைஞ்சி துண்டா நொறுங்கி விழுந்தது. எது திறக்கணுமோ திறந்தது. இந்த காலை நேரத்தில் தைரியத்தோடு நின்று கர்த்தரை இன்னும் துதிச்சு பாருங்க, இன்னும் பாடி பாருங்க. உங்களுக்கு எதிராக நிற்கிற அலங்கங்கள் இடிஞ்சு விழும். உங்களுக்கு விரோதமான மாந்திரீக வல்லமைகள் தகர்ந்து விழும். எந்த மனுஷி உங்களுக்கு விரோதமாய் வைத்தார்களோ அவங்களுக்கு மேலே அது 7 மடங்கு திருப்பி விடுவார் தெய்வம். எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல நீங்கள் தலைமுறை வைப்பார் ஆண்டவர். உங்கள் தலைமுறைகளை ஆசீர்வதித்து உலகம் திரும்பி பார்க்குற அளவுக்கு கொண்டு வர செய்ய இயேசுவால் முடியும். இன்றைக்கு இந்த பயம் உங்கள் ஒவ்வொருவரை விட்டு மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராத. நீ கர்த்தரை மகிமைப்படுத்து, நீ கர்த்தரை துதி. ஹல்லேலூயா. உயிருள்ள நாளெல்லாம் உன்னதரை உயர்த்து. அதுக்காகத்தான் ஐயா உங்களை என்னை ஆண்டவர் ரட்சித்தாரு. தேவனுடைய ஜனம் வெட்கப்பட்டு போக விடமாட்டார். எரிகோ முன்னத்தான் நிற்கும். சோர்ந்து போகக்கூடாது, பயந்து இருக்கக்கூடாது. எரிகோவின் அஸ்திவாரத்தை தகர்ப்பார் ஆண்டவர். நான் செய்ய வேண்டியது ஹல்லேலூயா மௌனமாயிராதபடி மகிமையின் ராஜாவை உயர்த்தி பாடணும், அவரை துதிக்கணும். ஆகவே இந்த காலை நேரத்தில் கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் உங்களை தொடுவாராக. இந்த வசனம் உங்களை தட்டி எழுப்பட்டும். பயம் நீங்கட்டும். என்னென்ன பயம்? மரண பயம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை குறித்த பயம், மனுஷர்கள் நம்ம மேல எரிச்சல் அடைந்து நமக்கு விரோதமாய் போட்ட சவால் வார்த்தை நினைத்த பயம், மந்திரவாதியினுடைய மந்திரவாதத்தை குறித்த பயம், என்னென்ன பயம் இல்லாமல் உலகத்தில் இருக்கு. வியாதியை குறித்த பயம். ஒரு பயமும் நமக்கு வேண்டாம். நம்மை தினமும் பார்த்து சொல்லுகிறாரு, பயப்படாத பயப்படாத பயப்படாத, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 10வது வசனம், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. இந்த வார்த்தை வாசிக்கும் போதே நமக்குள்ள ஒரு பெரிய ஹல்லேலூயா, ஒரு ஆமென் ஹல்லேலூயா, ஒரு வல்லமை வெளிப்படுதா? நமக்குள்ள ஒரு தைரியம் வருதா? இதை வாசிக்கும் போதே தைரியம் வந்துடும். என்ன சொல்றாரு? பயப்படாத, உன்னுடனே கூட இருக்கிறேன். ஏசப்பா உங்க கூட தான் இருக்கிறார். சிங்க கவிதான். கூட இருந்தது யாரு? தேவன். தானியேலுடைய வாழ்க்கையில கூட இருந்தார். சிங்க கவிதான். அவர் மட்டும் இல்லைன்னா சிங்கம் தானியேலை பீறி போட்டிருக்கும். ஆமென். செங்கடல் தான். கர்த்தர் கூட இருந்தார். அதனால தான் அது 2ஆ பிளந்து மதில் போல தண்ணி நின்றுச்சு. நடந்து போனது வெட்டாந்தர. பாருங்க, நாம் சில நேரங்களில் கர்த்தர் நம்ம கூட இல்லாதது போல நினைச்சிடுறோம். அதனால தான் என்னத்தெல்லாமோ பேசி விடுறோம். கைவிட்டுட்டாருன்றோம், விலகிட்டாருன்றோம், ஜெபம் கேட்கப்படலைன்னு சொல்லிடுவோம். அவன் என்னை சத்திற்கு மத்தியில் வெட்கப்படுத்திட்டாருன்னு சொல்லுவோம். எப்படியெல்லாமோ சொல்லிடுறோம். அதெல்லாம் கேட்டுட்டு அவர் மௌனமாக இருக்கிறாரு. என் பிள்ளை தெரியாமல் பேசுது, என் மகன் தெரியாமல் பேசுகிறான், என்னை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறான்னு சொல்லி ஆண்டவர் துக்கப்பட்டு இருக்கிறாரு. கைவிட மாட்டார். அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். உங்கள் கூட இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். வியாதி படுக்கையில் இருக்கிற உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறாரு. நீங்கள் தேவ பிள்ளையானா உங்கள் வியாதி படுக்கையில் அவர் உங்கள் கூட தான் இருப்பார். உங்களை காலையில் உங்கள் அப்படி சித்தம் அதில் வச்சு ஜெயிக்க வைப்பார் உங்களை. அல்லேலூயா. நீ கஷ்டப்படுறியா? உங்களோட கர்த்தர் இருக்கிறாரு. காற்று வேகமாக வீசுதா? உங்களோட கர்த்தர் இருக்கிறாரு. புயலா கொந்தளிப்பா? பயப்படாத, கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு. இந்த நல்ல காலை வேளையில் நம்மோடு கூட இருக்கிற தெய்வத்தை சந்தேகப்படாமல் அவர் மேலே விசுவாசம் வைத்து தைரியத்தோடு நாம் நிற்போமானால் தேவன் நமக்கு யுத்தத்தில் ஜெயம் கொடுப்பார். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில கைப்படுவதில்லை. பாருங்க, அடுத்த வாக்குத்தத்தம் என்ன? உங்களோட ஒருத்தனும் உன் மேல கைப்பட மாட்டேன். எதுக்கு? தீங்கு செய்ய. தீங்கு செய்திருவேன், அதை செய்திருவேன், இதை செய்திருவேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன். ஒன்றும் நடக்காது. ஒரு முடி கூட தேவ சித்தம் இல்லாதபடி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் சரீரத்திலிருந்து கீழே விழாது. தலைமுடிகள் எல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. ஒன்றும் விழாது பிதாவின் சித்தம் இல்லாதபடி. தேவனுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் அவர். ஒரு முடியானாலும் அது உருவாக்குனது கர்த்தர். ஆகவே இந்த நல்ல காலை நேரத்தில் இங்கே பார்க்கிறோம். பயப்படாமல் பேசு, உங்கூட இருக்கிறேன். தீங்கு செய்யும்படி ஒருவன் உன் மேலே கையப்பட மாட்டான். நான் உங்கூட தான் இருக்கேன். நம்மோடு கூட இருக்கிற அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோமா? அர்ப்பணிப்போமா? ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரே அப்பான்னு கூப்பிடுவோமா? ஏசப்பான்னு கூப்பிடுங்க.
நல்லவரே வல்லவரேன்னு கூப்பிடுங்க. இவ்வளோ நாளும் பல காரியங்களை நினைத்து பயப்பட்டேன். என்னுடையதான கஷ்டத்தை, என்னுடைய வேதனையை, ஆண்டவரே என் நிந்தை அவமானத்தை நினைத்து பயப்பட்டேன். சத்துரு மேற்கொண்டு விடுவானோ என்று பயப்பட்டேன். இந்த சீற்றத்தை கண்டு பயப்பட்டேன். வியாதியை கண்டு பயப்பட்டேன். இது மரணத்துக்கு எதிரமானது என்று சொன்னாங்க, அதனால பயப்பட்டேன். கடன் சுமையை குறித்து பயப்பட்டேன். வேற வழியே இல்லையே, என்ன செய்வேன் என்று பயப்பட்டேன். இப்போ என் பயத்தை எல்லாம் நீக்கிறதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. நான் பயப்பட மாட்டேன். எங்கூட நீர் இருக்கிறீர் என்பதை இப்போ எனக்கு கற்றுத்தந்திருக்கிறீர். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் எங்கூட தான்ப்பா இருக்கிறீங்க, நான் பயப்படாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி கேட்பீங்களா? கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வேளையிலையும் கர்த்தர் தந்த இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பல நேரங்களில் சூழ்நிலைகளை கண்டு பயந்து விடுகிறோம். ஆண்டவரே, இனி பயப்படாதபடி முன்னேறி செல்ல தேவ கிருபையும் பலனையும் தந்து நடத்துங்கப்பா. இப்போ இந்த காலையில் எந்தெந்த விஷயங்களில் பயந்திருக்கிறாங்களோ உடைய பிள்ளைகள், அந்த பயத்தின் ஆவி இப்பொழுதே அவர்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போவதாக. தைரியத்தின் ஆவிதான் பரிசுத்த ஆவியானவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இப்பொழுதே இறங்குவாராக. பயத்தின் ஆவியை துரத்தி விடுவீராக. நீர் வந்தா போதும், நீர் தொட்டா போதும். கர்த்தாவே, பயம்ங்கிறது ஹல்லேலூயா ஒளிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆமே, எங்கள் எல்லைக்குள்ளே நுழையாதபடி தைரியத்தின் ஆவியானவர் இவளை ஆள்கொண்டு நடத்துங்க. தொடர்ந்து ஜெயித்து முன்னேறி செல்ல, தொடர்ந்து ஆண்டவருக்காக பேச, பாட, துதிக்க, ஊழியம் செய்ய, கொடுக்க, வேலை செய்ய, சம்பாதிக்க, முன்னேறி போக ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுக்கணும். சத்துருக்கள் மத்தியில் அவர்களை கனப்படுத்தி காட்டப் போகிறீர். பந்தி ஆயத்தப்படுத்த போகிறீர். உமக்கு சோத்திரம். எல்லா பயங்களும் ஓடி போனதுக்காய் சோத்திரம். தைரியத்தின் ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்டதுக்காய் சோத்திரம். தொடர்ந்து நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, கிருபையிலே தாங்குங்க. ஆமே, இந்த மகிமையான காட் கிவ்ஸ் ஹிஸ் மினிஸ்ட்ரி ஊழியத்தை ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க, தொடர்ந்து பாதுகாத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் இன்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் இன்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. வேண்டான்னு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனின் கிருபையை
உயர்த்திடுவே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பே. உம்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பே. உம்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உம்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உம்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தன் வருகைக்காய் காத்திருப்பே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தன் வருகைக்காய் காத்திருப்பே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உம்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே.